ஹாய் டேர், டுடே நம்ம ஜிம் டாக்டர் ஒருத்தர் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து தமிழில் போட்டுறேன். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு பெரிய காலேஜ் என்ட்ரன்ஸ், அப்படி அதுக்கு வெளியே நடந்து வரீங்க. அதாவது வெளியே இருந்து உள்ளே நடந்து வரீங்க. அப்படியே உங்கள் கையில், அதாவது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாட்டிக்கிறீங்க. அப்படி கையில் வந்துட்டு ஒரு பெரிய நோட் புக், ஓகேவா? ஸோ ஒரு பெரிய புக் கையில் வச்சுட்டு அப்படியே அந்த காலேஜை அண்ணாந்து சுற்றி பார்த்துக்கிட்டே எல்லா இடத்தையும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறீங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இப்போது நேராக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்படியே அந்த தடம் இருக்குள்ள, ஸோ அந்த நடந்து போகிற டிபார்ட்மெண்ட்டு அப்படியே ஒரு கிளாஸாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல பெட்ரோல் ஸ்டாப் ஆகுறீங்க. அதாவது அது ஒரு கிளாஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் அது ஒன் ஆஃப் த கிளாஸ், ஓகேவா? ஸோ அது வந்துட்டு தேர்ட் இயர் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அந்த போர்டெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறீங்க. அண்ட் அங்கே இருக்கிற டெஸ்க்கு, பெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த கிளாஸை ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு பெஞ்சுக்கிட்ட மட்டும் போகிறீங்க. அந்த பெஞ்சில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. கரெக்டாக அதை மட்டும் ஃபைன் பண்ணி அப்படியே அந்த டஸ்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் துடைக்கிறீங்க. ஸோ துடைச்சி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே இங்கே தான், இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டே அந்த எழுதியிருக்கோல, ஸோ அதை போய் டச் பண்ணுறப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்மைல். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது ஒரு பழைய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்போது நீங்கள் அந்த காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சேம் இதே காலேஜ் தான். நீங்கள் தேர்ட் இயர் போகிறீங்க. உங்களோட அம்மா, அதாவது தேர்ட் இயரில் இதான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அம்மா வந்துட்டு வீட்லேயே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, வயன் ஒழுங்காக பார்த்து நடந்துக்க, தேர்ட் இயர் போகிற, இன்னும் ஒரே வருஷம் தான், முடிச்சிட்டின்னா இன்ஜினியரிங் முழுசாக முடிஞ்சிடும், ஓகேவா? அப்புறம் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க மேலேருந்து கீழே வரைக்கும். எல்லா வருஷமும் ஸ்டார்டிங்கில் இதே தான் சொல்லுவேன், உனக்கு ஒரு வேலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. ஸோ கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. இன்னும் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ சும்மா தான் உட்காந்துருப்பீங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடியே வந்து. அப்போது சார் இப்போ தான் வரா, வந்ததுமே ஏன் அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. சொன்னீங்க, ஆமாம் நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும், அதுவா வர வழியில் ஒரு பையன் க்யூட்டான்னா பார்த்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. உடனே நீங்கள் அப்படியே உங்களோட காட்சி எடுத்து கையில் கொடுத்து தொடச்சிக்கோ வலியுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும், ஏய் நீ மட்டும் அந்த பையனை பார்த்தேன்னு வைய, அவ்வளோதான் ஃப்ளாட்டு. ஃபஸ்ட் இயராக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மேபி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பானோ, எந்த கிளாஸுக்கு போகிறானோ தெரியல, போகிற கிளாஸ் ரொம்ப கொடுத்து வச்சது தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் தொடச்சிக்கோ ரொம்ப வலியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரையும் வந்துட்டு வாயை மூடிட்டே இருக்க மாட்டிங்களா, என்ன பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் சத்தம் என்ன அவ்வளோ தூரம் அப்படி கேட்குது, அந்தளவுக்கு கற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரப்பாக தான் பேசுகிறாரு. நீங்களும் எல்லாம் அமைதியாக சைலண்ட் ஆகிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு உக்காரு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீரியடே இவரோடது. ஸோ ரொம்ப அருமை போடுது. அப்படி நீங்கள் சாரா பார்க்க, சாரா அவங்கள பார்க்கன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி 2 பேரையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இந்த கிளாஸே பிடிக்கல, டென்ஷன் ஆகுது. சாரா மட்டும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்கா. என்னடி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை கேட்க, அதோ அந்த பையன் அவளை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறா. எந்த பையன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதான் நீ சொன்னல கல்ல பார்த்தேன்னு, அவ்வளோ அழகா, அவ்வளோ ஹேண்ட்ஸமா, ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப க்யூட்டாக அப்படி இருக்கான். எந்த கிளாஸாக இருக்கும்? நம்ம கிளாஸுக்கும் வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். மேபி நம்ம டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. வாழ்க்கை முழுசாக நான் இப்படி ஃபெயிலாகி கூட அவன் பக்கத்துலேயே உட்காந்து படிச்சிருப்பேன் அப்படிங்கிறா. சொன்னீங்க, நீ ஃபெயிலாகி படிப்ப, ஆனால் அவன் பாஸ் ஆகிட்டு போயிடுவாண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும், ஆனால் ஆமாம்ல, பார்க்கவும் நல்லா படிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சான். சரி ஓகே, ஆனால் எனக்கு தானே கொடுப்பன இல்லை, அவன் இந்த கிளாஸ்க்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்கா.
இப்படி 2 பேரும் கிளாஸ் டைமில் சும்மா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ப்ரொஃபஸர் பார்த்துடுறாரு. அவருக்கு செம கடுப்பு. ஏற்கனவே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் 2 பேரும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு கத்துறாரு பேர் சொல்லி வயன் சாரா அப்படின்னு. 2 பேரும் அரண்டு போய் எழுந்திருக்கிறீங்க. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கற்று தான். நீங்கள் 2 பேரும் வாடி அவனாக கற்றுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ வெளியே அந்த கிளாஸுக்கு வெளியே போய் நிற்க சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வெளியே அவருக்கு தெரியுற மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் எனக்கு உங்கள் மூஞ்சி பார்த்தா இரிட்டேட் ஆகுது, கிளாஸ் நேரத்தில் மூடே போயிடும், தூரமாக போங்க அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுறான். உங்களுக்கு நான் கடுப்பாகுது, உன் மூஞ்சி இருக்கிற லட்சத்துக்கு எங்கே மூஞ்சி பறிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நினைக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த பீரியட் எல்லாம் போகுது. நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் ப்ரொஃபஸர் இன்னும் யாரும் வரலை. அதனால இவரே எடுத்துகிட்டு இருக்காரு, உங்களையும் உள்ளே போக விடலை. அந்த பீரியடோட ப்ரொஃபஸர் வராதனால இந்த அவரும் நீங்கள் வெளியவே நிற்கிறதா போச்சு. இந்த சாரே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப கால் வலிக்குது, பேசாமல் போயிடலாமா கேன்டீன் பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் போயிடலாம், ஆனால் திரும்ப இவன் வேணும்னே பழி வாங்கிடுவாண்டி, இல்லை ஒரு பீரியட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் 2 பேர் நின்றுருக்குறீங்க. இப்போ ஒரு ஹாஃப் ஆஃப் த பீரியட் போயிருந்துருக்கும். கரெக்டாக சாரா வாயை பொழுது இங்கே பார்த்துட்டு இருக்கா. ஏய் என்னடி நான் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன உன் கூட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ கதை பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவள் அதை கவனிக்கவே இல்லை. என்னடா சத்தமேலன்னு பார்த்தா அவள் எங்கேயோ வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. அப்படி என்ன இவ பார்த்துட்ருக்கா, அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அவள் பார்க்குற திசையில் பார்க்குறீங்க. பார்த்தா தூரத்தில் ஒரு பையன் அவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக ஒரு ஸ்விங் பேக்கு சைடில் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஷோல்டரில் போட்டு இந்த பக்கம் ஹிப் வரைக்கும் வர சைடாக மாட்டுவாங்கள்ல, 1 சைடு மாற்றி ஆப்போசிட்டில் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு புக் மட்டும் கையில் வச்சு ஒரு மாதிரி சுற்றி விட்டுட்டு வந்துட்டுருக்கான். அவ்வளோதான், சாராலாம் அங்கேயே வலிஞ்சிட்ருக்கா. நீங்கள் யார் அது, எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. கிட்ட வர வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்க்க சாரா வலிஞ்சு ஊத்துறா. உடனே நீங்கள் இவன் என்னடா இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வலி இதை தொச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீப்பை கொண்டு போய் வாய்க்குள்ளே திணிச்சு விட்டுடுறீங்க. அவனா அது கூட தெரியாமல் பார்த்துட்ருக்கா. கரெக்டாக அந்த பர்சன் உங்கள் 2 பேர்த்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சாராக்கு நம்பவே முடியல, வாயில் கர்ச்சீஃபோடு அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து 2 பேர்த்து பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாராக்கு நம்பவே முடியல, இந்த பையன் நம்மக்கிட்ட பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல வரா. அப்போ தான் ஃபீல் ஆகுது வாயில் கழிச்சு போய்கிட்டு இது அப்புறம் உள்ள வந்துச்சுன்னு வாய்க்குள்ள கை விட்டு கழிச்சு போய் எடுத்துகிட்ருக்கா. ஸோ நீங்கள் மா அப்படின்னு வாய் திறந்துருப்பீங்க. ஐம் எ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிடுறாரு. சாராக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ப்ரொஃபஸரா, ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்கிறா. அதாவது வாய்க்குள்ளே பேசியிருப்பா, கேட்டுருச்சு ஜிமின்க்கு. சிரிச்சுட்டே ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுதுன்னா அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் கேட்குறாரு. உங்களுக்கு நான் ஜெல்லஸ் ஆகுது, ஏன்னா அவர் உங்களோட மாமா. ஸோ நீங்கள் மாமான்னு கூப்பிடலான்னு ஆசையாக வாய் திறந்துருப்பீங்க, அதுக்குள்ளே நான் உங்களோட ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போய் பேசுவோம், கடுப்பாகுது. மா அப்படிங்கிற மாதிரி மாமான்னு கூப்பிட வரீங்க, அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இல்லை இங்கே எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஸரா அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாராக்கு தெரியாது அவர் உங்களோட மாமான்னு. அவள் இன்னுமே அவகிட்ட போய் பேசவும் செம்மையாக வலிச்சிட்ருக்கா. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓகே நான் உங்களோட ப்ரொஃபஸர், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அதோ அவர் தான் வெளியே எங்கே வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் எதுக்கு, ஆக்சுவலாக இது அவரோட பீரியடே இல்லை, என்னோடய பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் திரும்பி பார்த்துட்டு என்னப்பா லேட்டா, ஆல்ரெடி ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் பாதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ தான் வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை
போய் உட்காருங்க, இனிமேல் லேட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சாராவுக்கு சிரிப்பு. மற்ற பொண்ணுங்கள்லாம் ஐய் செம்மையாக இருக்காண்டி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போது ஜிமின் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்குது என்னோடய பீரியட், இது என்னோடய கிளாஸ், யாரோட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் என் கிளாஸை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட், என்ன பேசுகிற? இந்த ஹவர் ப்ரொஃபஸர் யாரும் இல்லை, ஸோ நான் தான் பொறுப்பாக இருந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீ என்ன ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறாரு. சார் ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரொஃபஸர், ஓகேவா? நான் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த காலேஜில். அண்ட் கொஞ்சம் இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய கிளாஸை என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி எடுக்கலாம்? ஸோ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படிங்கிறாரு. இவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸர், யாருக்குமே பிடிக்காது, யாருமே அவர் எடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் ஜிம்மின் இப்படி பேசவும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அரண்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு ப்ரொஃபஸரா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆனதுக்கப்புறமா இவரே இந்த மாதிரி பேசவும் செம்ம கூலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினுக்கு வந்த உடனே அவ்வளோ ஒரு மாதிரி க்ரஷ் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். இப்போது அந்த ப்ரொஃபஸருக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நோஸ் கட் ஆயிடுச்சா, அவர் எப்படி உங்களை வந்துட்டு கெட் அவுட் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இவரும் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இன்சல்ட் ஆகிட்டு போயிருப்பார். பேசிக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே செம்மையை காமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் டேஸ்க்கு போகும் ஃப்ரெண்ட்லேயே உட்காருங்க அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு நீங்கள் வரீங்க. அப்போது சாராவை சொன்னேன், நீ ஃப்ரெண்டில் உட்கார் சாரா, அப்போ தான் கிளாஸை கவனிக்க முடியும், நானும் கவனிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அவருக்கு நான் மாதிரி வெக்கமாக வருது, உங்களுக்கு நான் வெறியாக வருது. அப்போது புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு நானும் இங்கே தான் உட்காருவேன், நானும் கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் என்ன வெறுப்பேற்றுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு ரொம்ப கூலாக பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு எல்லோரும் ஃபேன் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க நல்லா சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்காமல் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மாதிரி கேஷுவலாக பழகுறாரு. பசங்க பொண்ணுங்க எல்லோரும் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த அன்றைக்கி ஒரு கொஞ்சம் தான் நான் கிளாஸ் எடுக்க டைம் இருந்திருக்கும், அதனால் நான் கிளாஸ் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு இந்த மாதிரி தான் அந்த கிளாஸ்க்குள்ளே அரட்டையாக போயின்னு இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சார் நீங்கள் என்ன சொல்கிறா, தேர்ட் இயருக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஏன்னா நான் தேர்ட் இயருக்கு தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ சிவன் அப்படியே சிரிச்சுட்டே எல்லாத்திட்டையும் பேசிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாரு. நீங்கள் இப்போ மட்டும் எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, பென்சில் நல்லா ஷார்ப்பாக சீவி வச்சுருப்பீங்களா, ஸோ அது மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை அப்படியே வந்துட்டு எடுக்கிறப்பவே சாரா கேட்குறா, பென்சில் இருக்கு அப்படின்னு. இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருனா, கரெக்டாக அவங்க பக்கத்தில் வந்து, அதாவது பின்னாடி திரும்பி நின்றுருப்பார். ஆக்சுவலாக அவரோட பேக் சைட் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் திரும்பி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு அவரோட கை இருக்கல, ஸோ கையை வந்துட்டு உங்கள் கணத்தில் வச்சு லைட்டாக கிள்ளியிருப்பார். உங்களுக்கு நான் ஏற்கனவே சாரா கிட்டே வருதுங்காட்டிக்கு கோவத்தில் இருப்பீங்களா, என்ன பண்ணிடுறீங்க, அவரோட பின்னாடி டிக்கிலே வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா அதை பென்சில் வச்சு நல்லா குத்திடுறீங்க. அவ்வளோ கோவம், அவ்வளோதான் மனுஷன் ஒரு மாதிரி கத்திடுறாரு. அப்போது என்னாச்சு சார்னு எல்லோரும் கேட்க, இல்லை சடனாக கத்துனா எப்படி இருக்கும்னு சும்மா அப்படின்ட்டு நீங்கள் வேணால் கத்தி பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ எல்லோரும் அதே மாதிரி அவர் ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சிட்டு கத்தி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிரிப்பே வந்துச்சு, பட் இருந்தாலும் அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு கொஞ்சம் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. இப்போது இந்த மாதிரி கிளாஸில் எல்லாரும் ஆகும்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஜிம்மினும் வந்துட்டு அவரோட பின்னாடி வந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள்
ரொம்ப ஆடினால உனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒன்று பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளாஸ் டைம் முடிஞ்சு இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாருனா, ஓகே, நீங்கள் லஞ்செல்லாம் எப்படி கேன்டீனில் சாப்பிடுவீங்களா கிளாஸ்லேயே உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போவாங்க போல் எல்லாருமே. சில பேர் கேன்டீன், சில பேர் வெளியே, சில பேர் பக்கத்து கிளாஸு, அந்த மாதிரி அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கேங் இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் சரி ஓகே போகிறவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லோரும் போயிடுவாங்க. நீங்கள் சாரா மட்டும்தான் இங்கே இருப்பீங்க. அப்போது உங்கள் 2 பேரையும் கேட்குறாரு, ஏன் நீங்கள் சாப்பிட போகலையா அப்படின்னு. ஸோ சாரா, சார் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பு, எங்களுக்கு வெளியாளுங்க ஆகாது, நாங்கள் கிளாஸ்க்குள்ளே தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஓ, இது நீங்கள் இன்ட்ரோவர்ட் டைப்பா அப்படிங்கிறாரு. அவள், சார் நான் தான் இவல்ல அப்படிங்கிறா. தெரியுமே அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு சாரா கேட்க, அது வந்து பார்த்தாவே தெரியுது, அதான் சொன்னேன். சரி ஓகே, நானும் வேணா ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிற அப்படிங்கிறா. வேணாண்டி, அவர் ப்ரொஃபஸர், அவர் எங்கேயாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு, யார் சொன்னால் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கூட சாப்பிடக்கூடாதுன்னு? நான் சாப்பிடுவேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் தான் மாட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பேக்கில் லஞ்ச் இருக்குது, எடுக்கிறாரு. ஸோ எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்கள் வீட்டில் லஞ்சும் அவரோட வீட்டில் லஞ்சும் ஒரே சாப்பாடு. சார் நீங்களும் வாயினும் ஒரே சாப்பாட்டாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு டெஸ்க்கு மேலே உட்காந்துருப்பீங்க. அப்போ அது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. கீழே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சாரா கேட்க, பாவா எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூப்பிட்டு கீழே உட்கார வச்சுப்பாரு. ஸோ 3 பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் தான் சென்டரில். 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா எப்படி? ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி அப்படி தானே இருக்கும், யாரும் தள்ளி போகிற மாதிரி இருக்காதில்ல. அப்படி தான் 3 பேர் ஒரு மாதிரி 3 பேர் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டுருக்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதாவது ஷேர் பண்ணிக்கோல, அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மினும் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, சாரா கொடுக்க வேணாங்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சாரா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரா. முறைக்கிறீங்க. அவள் யாரோ என்னை பார்த்து வளைய வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா ரொம்ப தான் வலியறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறா. நீங்கள் என்ன என்னை பார்த்தா வலியிற மாதிரி தருதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்துறீங்க. ஸோ ஜிம்மின் சிரிச்சிட்டே, ஏய் இப்போ எதுக்கு கத்துற, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு நான் பாராட்டு நீயா சமைச்சேன்னு கேட்டிருப்பாரு. ஆமான்னு சொல்லியிருப்பா. சாப்பாடு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, டெய்லி எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது. இவன் செய்கிற சாப்பாடு வெங்காயம் தீஞ்சிருக்கும், மிளகா தீஞ்சிருக்கும், இதுவா உனக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. என்னடி ப்ரொஃபஸர் பார்ப்போன்னு பேசுகிறேன்னு சொல்லி அவள் கேட்க, உங்களுக்குன்னு தான் சொல்ல வந்தேன், உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறீங்க. சரி ஓகே சாரா, நீ சூப்பராக சமைக்கிறேன், ஆனால் சில பேர்த்துக்கு சமையலுக்கும் அவங்களுக்கு ஏலாம் பொருத்தம் அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. அவள் சிரிக்கிறா. சார் கரெக்டாக சொன்னீங்க, சில பேருக்கு ஏன் நம்ம பையனுக்கே ஏலாம் பொருத்தம் தான். அவளுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. சுடு தண்ணி அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவா தெரியுமா? சுடு தண்ணி வைக்கிறவங்க பேரில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு 5 செகண்டில் நிறுத்திட்டு தண்ணி தண்ணியாகவே கொண்டு கொடுப்பா. ஒரு நாள் அம்மா தண்ணி தூக்கி மூஞ்சிலே ஊற்றிட்டாங்களாம். எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சுன்னு சொல்லி சிரிக்கிறா. ஜிம்மினுக்கு செம்ம சிரிப்பு. உங்களுக்கு தான் கடுப்பு. இப்படியே தான் சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது சாராக்கு உங்கள் சாப்பாடும் அவர் சாப்பாடும் ஒரே சாப்பாடுன்னு தெரியும், ஆனால் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. தனித்தனியாக சாப்பிட்டு பார்க்குற ஒரே டேஸ்ட்டாக இருக்குது, கலந்து சாப்பிட்டு பார்க்குற ஒரே டேஸ்ட்டாக இருக்குது. என்ன 2 சாப்பாடும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படியே பார்க்குறா. உடனே ஜிமினும், யாருக்கு தெரியும், மேபி என் அம்மா சமையலும் இவளோட அம்மா சமையலும் ஒன்றா கூட இருக்கலாம்ல ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா, சில பேர்த்துக்கு ஒரே மாதிரி கைப்பக்கம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த முட்டால் அதையும் நம்புது. இப்படி தான் லஞ்செல்லாம் போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேபினுக்கு போயிருப்பார். சாராக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே ஜாலியாக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அதாவது லஞ்ச் பிரேக்லேயே அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அப்போ வெளியேருந்து ஒரு பர்சன், சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். நீங்கள் பார்த்துடுறீங்க. பார்த்தா ஜேகே போச்சு, இன்றைக்கி அவள் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சாரா மேடம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் ஏண்டி அப்படிங்கிறா. பாருடி அங்கே அப்படின்னு சொல்லவும் அவள் பார்க்கவே இல்லை. நீங்கள் வேணும்னே
சரி ஓகே, ஜேகே பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லவும், ஏன் இப்போ அவனை பற்றி ஞாபகப்படுத்துகிற? எனக்கு இப்போது ஃபுல் க்ரஷும் ஜிமின் சார் மேலே போயிடுச்சு. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், அவனை பற்றி சும்மா சும்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜேகே வெளியே வந்து உள்ளே வந்து அவள் காதை பிடிச்சி திருக்கிட்டு, ஏய் என்ன என்னை பற்றி அவனுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாரு. அவள் ஷாக்கு. நீ எப்போ ஜேகே உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, யார் ரீஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்டபடி திட்டுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நாய் ஜெமீனை பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ அதான் நீங்கள் நல்லா போட்டு விட்டீங்க. இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா புகஞ்சிக்கிச்சு. ஜேகேக்குனா செம்ம கடுப்பாகுது. ரொம்ப ஜெலஸ் டைப் அவர். அப்படியே நான் சாரா சமாளிக்கிறா. ஆனால் ஜேகே நம்பவே மாட்டேங்கிறாரு. ஓஹோ, இந்த அளவுக்கு போயிடுச்சா? நீ இப்படி தான் எல்லாத்தையும் பார்த்து சைடு அடிச்சுட்டு இருக்கிறியா? நானும் பார்க்குறேன். காலையிலேருந்து பிரேக் டைமில் வரல, இன்டர்வல் டைமில் வரல, எதுலேயுமே வரல. நானே வந்தால் அவன் கிடக்குறான் பைத்தியக்காரங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் ஒன் சைடு வந்திருப்பாரு. வந்ததும் அவர் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது ஜெயக்கு தெரியும்ல. ஸோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நின்றுருப்பார். அவர் எதையுமே கண்டுக்கவே இல்லை. அப்போ கரெக்டாக ஜெயக்கு கிட்டே வந்து, இது உங்களோட பர்சனல் ஸ்பேஸ், நான்லாம் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், நான் சும்மா தான் வந்தேன், ஒயன் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் ஒயோ எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே சீக்கிரம் வா அப்படின்ட்டு போகிறாரு. உடனே இந்த பக்கம் சாரா போய் தாடி ஆக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டீங்களா, கடுப்பில் இருக்கா. சொன்னீங்க ஜேகே யூ கேரியான், வரைவ ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணுறாடா, பிள்ளைங்களை கூட பார்த்து சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு போயிடுறீங்க. ஸோ இவளுக்கு செம்மையாக விழுந்துட்டுருக்குது. அப்படியே அங்கே கேபினுக்கு போனால் ஜிமின் தான் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் ரொம்ப நேரமாக பேசாமல் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கவும், நீங்கள் மாமா இப்போ எதுக்கு நீ சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர், நீ தானே சொன்ன உன் கிளாஸில் உன் டெஸ்கில் 2 பேர்த்தோட பேரும் எழுதி வச்சுருக்கேன்னு, அதை பார்க்க தான் அப்படிங்கிறாரு. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, என்கிட்ட சொல்லலை ஆனால் சொன்னதானே அப்படிங்கிறாரு. யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு குட்டி பையன்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, இப்படி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன், அதனால் உனக்கு பிடிச்ச பொண்ணு பேர உன் டெஸ்கில் எழுதி வைடா, லவ் செட் ஆகிடும்னாலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில். அதை தான் இவர் கேட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு தாய் மாமா தான், ஆனால் எப்படி இருக்குன்னா 2 பேருக்கு கொஞ்சம் ஒரு குட்டி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ ரொம்ப கிடையாது, ஒரு 7 வருஷம் தான். ஆனாலும் வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லை பார்த்த மாதிரியெல்லாம் பேசிக்க மாட்டீங்க, டேரெக்டாக பேச மாட்டீங்க. ஜிமினும் ஜென்யூனாக இருப்பார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்துட்டு பார்க்கறது இந்த மாதிரி சும்மா பேசுகிறதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப அவரை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அவர் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பார். நீங்களும் அது எதுவுமே தெரியாமல் அவர் ஏதோ சும்மா வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களோட அம்மா தான் அவருக்கு அக்கா ஆச்சா. ஸோ அவங்களும் வந்துட்டு இங்கேருந்தே நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன், இங்கே கிடச்சிடும்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் எங்கேயோ நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் காலேஜ்லேன்னு தெரியாது. ஆனால் ஜிமின் இங்கே காலேஜில் நீங்கள் அவரை பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டே உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு மாதிரி ஷாக்காக இருந்திருக்கும். ஆசையாக நீங்கள் மாமான்னு கூப்பிட்டு போனால் அவர் ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்னும் ப்ரப்போஸே பண்ணிக்க கிடையாது. இதுதான் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் ஏன் வந்தேன்னு தான் கேட்பீங்க. ஸோ அவர் இங்கே தான் வந்துட்டு அதுக்கான ரீசன் சொல்லுவார். நீங்கள் இல்லை நான் உன் பேர் எங்கே எழுதி வைக்கல, நீ சும்மா இதை பார்த்துட்டு பேசாத, அதுவும் இல்லாமல் உனக்கு எனக்கு நிறைய ஏஜ் கேப் இருக்குது, நான் இப்போ படிக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ப்ரொஃபஸர், ஓகேவா? நீ சும்மா மனசில் 1000 கற்பனை கண்டுட்டு வந்து என்ன எதுவும் குறை சொல்லக்கூடாதுப்பா, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓ அப்படியா, நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருப்பாரு. ஸோ அப்படி தான் ஈவினிங் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஜிமினே வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுவார். சாரா பாப்பா நீங்கள் காணோம், இந்த நாய் எங்கே சொல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை தேடுறதுக்குள்ள ஜேகே வந்து ஏறடி சீக்கிரம்ன்றிருப்பார். ஸோ அவ்வளோ ஜேகே கூட போயிருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வீட்டிலேருந்து ஜிமின் கூட தான் வருவீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் வருவீங்க. ஸோ காலேஜில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவர் போய்ட்டு பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு
கிளாஸ்க்கு போவார். அதாவது கேபின் போயிட்டு அப்புறம் அவருக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ்க்கு போவார். ஸோ இன்றைக்கி உங்களோட கிளாஸ்க்கு இந்த ஹவர், அதாவது மதியத்துக்கு அப்புறம் தான். ஸோ மதியம் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு உங்களோட கிளாஸ்க்கு தான் வராரு. அப்போ நீங்கள் வழக்கம் போல் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பெஞ்சை பார்க்குறது, சிரிக்கிறது, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அவரும் ஸ்ட்ரைட்டாக வந்திருப்பார். அவர் வந்தால் யாரும் எனக்கு விஷயம்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் நார்மலாக உங்களோட ஒர்க்கை பார்த்தா போதும்னு அன்றைக்கே சொல்லியிருந்திருப்பாரா. அதனால் யாரும் எந்திரிக்கல. ஸோ அவங்களுக்கு தெரியல அவர் வர்றது. ஸோ அவர் பாட்டுக்குள்ளே வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட தான் வராரு. அப்போ சாரா வந்துட்டு எது புக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாளா, அவளுக்கு தெரியல. இப்போது நீங்கள் அந்த பேரை பார்க்கறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கீங்க. அது தொட்டு பார்த்துட்டு ஸோ ஜிமின் நல்லா கிட்ட வந்து அதை பார்க்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த பையன்கிட்ட சொன்ன மாதிரியே ஜிமின் வெட்ஸ் ஒயின் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்துட்டு ரொம்ப ஷையாகுது. இன்றைக்கின்னு பார்த்து அதுக்கு ஹார்ட் ஷேப்பெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு நேம் மட்டும் தான் எழுதியிருப்பீங்க, ஜிமின் வெட்ஸ் ஒயின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பெல்லாம் கொடுத்து அப்படியே வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காதுக்குள்ளே. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின். உங்களுக்கு செம ஷாக்கு. மாமா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க சாராக்கு ஷாக்கு. மாமாவா அப்படின்னு பார்க்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்குள்ளே ஏன் நீ அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நீங்கள் வந்துட்டு அது ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க, ஆனால் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் மாமா மாமான்னு சொல்லுவீங்க லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஜிமின் பேர் தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவள் இவரே தான் அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் இப்போ அவள் கண்டுபிடிச்சிட்டா. அடிப்பாவி, அப்போ இதுதானா அது, அதனால தான் இப்போ அவ்வளோ கோப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு பார்த்துட்ருக்கா. மற்ற யாருக்கும் கேட்டிருக்காது. ஸோ நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்க. அவர் வந்துட்டு ஏதோ சொன்னேன் இல்லை வேலை இல்லை, நான் தான் கற்பனை பண்ணிக்கிறேன்னு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது நான் எழுதலை, இதோ இவ தான் வேணுக்குள்ளே எழுதி வச்சிட்டா அப்படின்னு சாரா கை காட்டுறீங்க. அவள் ப்ரொஃபஸர் நான் இல்லை, இங்கே பாருங்க, நான் ஜேகே பேர் கூட எழுதிக்கல, நான் எப்படி இப்போ பேர் எழுதுவேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. நீங்கள் திட்டு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்க. நீங்கள் வந்துட்டு அது வந்து சரி ஓகே நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரை சிரிச்சுட்டே இதுதானே நான் இதே கேட்டேன், இது எதுமோ இல்லைன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போனேன் அப்படிங்கிறாரு. அது எனக்கு கோபம். நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்கூடையும் வளைஞ்சு பேசுகிறீங்க, எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கிளாஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நீங்கள் தான் க்ரஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு கிளாப் பண்ணுறாரு. எல்லாரும் திரும்பி ஜிமினை பார்க்க. கைஸ், நாங்கள் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மேலே க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. சில பொண்ணுங்க வெக்கப்படுது, சில பொண்ணுங்க ஒரு மாதிரி ஷை ஆகுது சொல்கிறதுக்கு, சில பொண்ணுங்க ஷாக்காக இருக்குது, சில பொண்ணுங்க ஆமாம் சார் ரொம்ப க்ரஷ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ உடனே அவர் முன்னாடி போய் நின்றுட்டு சரி ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கிறதுனால நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா உங்களோட ஆசையை நான் ரொம்ப டீப்பாக கொண்டு போயிடக்கூடாதுல்ல, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏவா என்கிங்க வா அப்படிங்கிறாரு. இவ்வளோ இது கூப்பிட்றாங்கன்னு எல்லோரும் உங்களை பார்க்க நீங்கள் ஐயோ என்ன பண்ண போகிறாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் நிற்கவும் கரெக்டாக அப்புறம் வந்துட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு என்ன அப்படின்னா, நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஷாக்கு. இதை பற்றிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணுறோம், 5 இயர்ஸாக மேடம் ஒன் சைடாக லவ் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. எல்லாமே சொல்கிறாரு. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் லவ் பண்ணுறது எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ கண்டுபிடிச்சி தான் பயமில்லை இங்கேயே வேலைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இவருக்கு எப்படி எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவோம். சார் அவர் ரொம்ப லக்கி, ஆனால் நாங்கள் அன்லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு யார் சொன்னால் நான் தான் அன்லக்கி, அதாவது ஒயின் எனக்கு கிடைச்சதில் எனக்கு லக்கு தான், பட் மற்ற அதாவது நீங்கள் எல்லாருமே எனக்கு கிடைக்கலையே, ஸோ அப்போ நான் கொஞ்சம் அன்லக்கி தானே அப்படிங்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ ஸ்மூத்தாக யாரோட மனதையும் கஷ்டப்படுத்தாமல் அவர் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பார். அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக சொல்லிடுறாரு. அதனால இன்னுமே எல்லாத்துக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு மரியாதையோட.
ஸோ ஜிமின் அப்படின்னாவே அந்த காலேஜ் ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுச்சு. ஆனாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த இடத்துல வச்சு அந்த டெஸ்க்கு கிட்டேயே வச்சு உங்களுக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ எல்லோரும் நல்லா என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, சிரப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் உங்களுக்கு அந்த அன்னைக்கு நடந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டே பை டே எப்படின்னா ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஜாலியாக தான் போகும். அவர் வருவார், கிளாஸ் எடுப்பார். ஆனால் கிளாஸ் எடுக்கிறாருன்னு தெரியாது. ஜஸ்ட்டு வருவார், ஒரு மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருப்பார். லாஸ்ட்டாக பெல் அடிக்கிறப்போ, ஓகே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு புக்கை படித்து பாருங்கள், இந்த சாப்டரை நான் சொன்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவர் எப்போ பாடம் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அவன் சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு படித்தா ஜிமின் சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் அது எல்லாமே அது ஒரு லெசன். அப்படியே தான் அவர் பேசுனதெல்லாம் மைண்டில் ஏறிக்கும். ஆனால் அது ஒரு லெசன் தான். சும்மா நாய் பேசுகிற மாதிரி பேசிட்டு பாடம் நடத்திட்டு போயிடுவார். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் அவரோடது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் எப்படின்னா காலேஜில் வந்துட்டு குட்டி குட்டி ரொமான்ஸு, வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி லைஃப்பை ஹாப்பியாக மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்போது இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு காலேஜில் இருக்கப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நாட்டித்தனமாக ஜிமின் கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவர் இங்கே பார்வையன், இது வந்து காலேஜ் ஓகேவா, ஸோ நான் அந்த சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் மீற மாட்டேன். மேபியும் கூட குட்டி குட்டி ரொமான்ஸ்னால் பார்க்குறது, சும்மா பேசுகிறது, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்போ வீட்டில் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுவும் தப்பு தான். உன் அம்மா என்னை நம்பி உள்ள விட்டுருக்கா. ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. அதை 3rd இயரே முடிஞ்சு 4th இயரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் பைபிளில் ஒரு கேஸ் பண்ண கூட அலோவ் பண்ண மாட்டேங்குது. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி வெறி ஆகிடுச்சு. என்னது சாரா என்னென்னவோ பண்ணுறா, தட் மீன்ஸ் அவ்வளோ ஹக் பண்ணுவா, கிஸ் பண்ணுவா. ஆனால் இவர் என்ன இப்படி இருக்காரு, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வேறு. அதனால் நீங்கள் ஒரு மாதிரி கோவம் நகத்து கடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. சாரா வந்து கேட்குறா என்னாச்சு அப்படின்னு. அப்போ கரெக்டாக ஜேகே வந்துடுறேன். என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. உடனே அந்த 2 கூறு கேட்ட குராலும் என்ன சொல்லிடுதுன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றாங்க. நீங்கள் நிஜமாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஆகும், போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி எப்படா ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் முடியும்னு பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ ஜிமினும் பார்க்குறாரு, ஒரு மார்க்கமாக தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன ஒரு மார்க்கமாக இருக்கிறாளே, அவளோட தோரணையே சரியில்லைன்னு பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா அவர் பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் லைட்டாக கண்ணடிக்கிறது, சும்மா ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறதா பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ ஈவினிங் ஆகுது, ஓகே வேணும் சீக்கிரம் வா பேக் எடுத்துவான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்களும் பேக் எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிடுவார். என்னது டெய்லியும் நார்மலாக தானே கொண்டு வருவேன், இன்றைக்கி மட்டும் ஏன் தள்ளி உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்னா நீ கொஞ்சம் வியர்டாக இருக்க, உன் கூட வந்தால் என்னோடய கற்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அவர் நல்லா ஹக் பண்ணுற மாதிரி போய் உட்காருவீங்க. உடனே அவர் உங்களை இறக்கி விட்டுட்டு ஜேகே கிட்ட என்ன வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ உங்களோட ஒரு பிளான் இங்கே சொதப்பிச்சா அப்படியே கடுப்பில் போகிறீங்க. ஸோ சாராக்கு ஜெகிக்கு செம்ம சிரிப்பு. என்ன அடியும் வயனும் ஆள் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நீங்கள் நான் பேசிக்கிறேன், நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனால் உங்களோட அம்மா வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு எங்கே வசைய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனா ஏன் ஏதாவது டவுட்டா, காலேஜிலலாம் ஒழுங்காக படிக்கிறே என்ன, இங்கே வந்து இப்போ டவுட் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பெரிய டவுட் இருக்குது எங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வெளில போயிட்டாண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுச்சு. இன்றைக்கி நீ என்னாலும் சரி என்கிட்ட சிக்கிட்ட மாட்டிக்குவேன், தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கோமாத சாப்பாடு சாப்பிட்றீங்க. மணி 10 ஆகுது, மனசை வீட்டுக்கே வரலை. எங்கே தான் போனாருன்னு சொல்லிட்டு கடுப்புலேயே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக 10:10 வீட்டுக்கு வராரு. வந்தது நேராக உள்ளே ஓடிடுறாரு அவரோட ரூமுக்கு. அம்மா வந்து கூப்பிடுவாங்க, ஜிமின் சாப்பிட வாடான்னு. அக்கா நான் வெளில சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுவார். நீங்கள் எட்டி பார்த்துருப்பீங்க, ஜிமின் உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிப்பார். ஓஹோ அப்படி போகுதா கதை, இது ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தான் இருக்கீங்க. ஸோ ஹோம்ஒர்க் எல்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மணி கரெக்டாக ஒரு 12:02 இருக்கும், 12:10 இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா
உங்களோட பால்கனி இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு பக்கத்து ரூம் தான் ஜிம்மின் ரூமு. ஸோ உங்களோட பால்கனி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி அதில் இறங்கிறீங்க. அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2-3 அடி கேப் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஜம்ப் பண்ணி போனால் ஜிம்மினோட பால்கனி இருக்கும். ஸோ அவரோட ரூமோட பால்கனி. அப்படியே கஷ்டப்பட்டு அதுக்கு இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சுட்டீங்க. நடுவில் பார்த்தா கீழே அப்படியே ஃபுல்லாக அப்படியே அது கீழே தெரியும்ல, தட் மீன்ஸ் ஒரு 3 அடுக்கு மாடி அப்படின்னா அந்த மேலே 3வது அடுக்கில் நீங்கள் இருக்கீங்க. கீழே ரொம்ப தூரம் ஆழமாக இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. கை காலாம் நடுங்குது. ஐயோயோ கடவுளே, என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இந்த பக்கம் குதிக்க முடியல, அந்த பக்கம் குதிக்க முடியல, ரொம்ப பயம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறீங்க. பொட்டுன்னு விழுந்துடுறீங்க. இருந்தாலும் கிவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் வேற ரத்தம் வருது. அது எல்லாம் அப்படியே உங்கள் கிளாத்தை வச்சு ஒரு ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க, குனிஞ்சு அந்த ஸ்கர்ட்டை வச்சு தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு கையில் ஒரு மாதிரி மடித்து விட்டுட்டு போனீங்க. போனால் அந்த பால்கனி விண்டோ க்ளோஸ் ஆகிருக்கு. இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, கையில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் கையிலனா அந்த பால்கனியில் ஓரமாக இருக்குது, அதை ஏதோ ரிப்பேர் பண்ணுறவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க போல். அதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு ஓப்பன் பண்ணி இப்படி திறந்துட்டுக்கிறீங்க. ஸோ திறந்துட்டீங்க. திறந்து பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கார் போல், தூங்கிட்டுருக்காரு. சூரியா நீ ஏன் தூக்கத்துக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பால்கனி இருக்குது, அதை ஜம்ப் பண்ணி அவரோட ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ போயிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு அவர் மேலேயே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. விழுந்துட்டோம். அவருக்கு செம ஷாக்கு, பயந்து எழுந்திரிச்சு கத்திடுவார். அப்போ நீங்கள் கத்தாத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பொத்திக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. நான் முத்தா கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு நான் பயம் ஆயிடுச்சு. இவன் எந்திரி 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 போ அப்படிங்கிறாரு. நீங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு பிடிச்சது நல்லா ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறதுக்கு உங்களோட லிப்ஸை அப்படியே குப்பிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு போகிறீங்க. கரெக்டாக லைட் ஆன் பண்ணுறாங்க. என்னடா லைட் ஆன் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் நிற்குறாங்க. ஷாக் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்கள் வாய் அப்படியே வச்சு அடைக்கிறார். தட் மீன்ஸ் அவர் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவர் கை வச்சுருந்துருப்பார். ஸோ நீங்கள் தான் அவரை அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தா நல்லாவே தெரியுது நீங்கள் தான் வந்துட்டு அவரை போஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அப்படியே உங்களோட அம்மா பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு தொடப்பக்கட்டை இருக்கும், கையில் எடுத்துகிட்டு அடியே என்ன வேலை பண்ணுற, உன்னை நம்பி என் தம்பி எங்கே இருக்கோ தங்க வச்சதுக்கு இப்படி பண்ணுறியா, ஐயோயோ என் தம்பி மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு அவங்க ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு மானம் போன மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களை தொடப்பக்கடையில அடிக்கிறாங்க. உங்களோட அப்பா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு. ஜிம்மினுக்கு செம்ம சிரிப்பு. பட் இருந்தாலும் அப்படியே அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லுவோம். நீ சும்மா இருடா, ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையனை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் போலையே. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் பொறுக்கித்தனமாக இருக்குது. என்னடி பண்ண பார்த்தேன் என் தம்பியான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நீங்களும் ஐயோ அம்மா அடிக்காத நாங்கள் போய் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கத்திடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு செம ஷாக்கு. லவ்வா அப்படின்னு சொல்லி வாய் பொழுக்கிறாரு. உங்களோட அம்மா உடம்பு மொத்தம் கொடுக்க வரைக்கும் போயிட்டா உனக்கு லவ்க்கே ஷாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசாத அப்படிங்கிறாங்க. நீ வேணா மாமா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அடிச்சிருப்பாங்களே அப்படியே தேய்ச்சிட்டு நிற்கிறீங்க. ஜிம்மினை பார்த்து என்ன அது சொல்கிறது நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அது அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா நீ என்ன அது வந்துங்கிற லவ் தானே பண்ணுறோம், நீ மட்டும் இல்லைன்னு சொல்ல நான் தொலைஞ்சு நிற்க அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களம்மா அவனை பிளாக்மெயில் பண்ணாதடி அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இல்லைக்கா அவள் உண்மை தான் சொல்கிறா, நாங்கள் லவ் பண்ணுறோம், நானே சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்ல வேணாம் நினைக்கலக்கா அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் பச்சையாக அப்படி மாட்டிருப்பீங்க. அப்படியே உங்களோட அப்பா வந்துட்டு ஏம்மா ஒயின் இப்படி ஏமாந்த வாங்கிட்டியே, இதெல்லாம் அவன் ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ போய் இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க அப்பா அது மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி நினச்சிருச்சுங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் போயிடுறாரு. ஆனால் உங்களோட அம்மா உங்கள் காதை பிடிச்சி திருக்குறாங்க. என்னம்மா இன்னும் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியே வாடி இங்கே என்ன வேலை அப்படிங்கிறாங்க. அதான் தெரிஞ்சிச்சுல நம்ம அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர அப்படின்னு நீங்கள் சொல்லவும்
உன்னை இங்கே விட்டுட்டு போனால் என் தம்பி கற்புக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமின் செம்மையாக சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு டோரை லாக் பண்ண மறந்துட்டேடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போதி படுத்துக்கிறாரு. ஸோ ஜிமின் கத்துல தான் அவங்க எஞ்சி வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஜிமின்கிட்ட போகிறதுக்கே அம்மா விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவளை ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. என் தம்பி பச்சை மண்ணு, அவனை வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பைக்கில் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜிமின் உங்களோட பாதி தூரம் வந்துட்டு நடந்து போயிடுவீங்க, அங்கேருந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போவார். அப்படி தான் போயிட்டுருக்குறீங்க இப்போல்லாம். ஏன்னா உங்கள் மேலே உங்களோட அப்பாவுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படின்னா ஒரு 4th இயரும் வந்துட்டு ஃபைனல் இயர் இல்லை. ஸோ ஃபைனல் இயரும் முடிஞ்சதுமே வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் வெட்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருமே உங்களோட லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்போது கொஞ்ச நாள் இப்படி தான் போகுது. கொஞ்ச நாள் கிடையாது, கொஞ்சம் இயர்ஸே போகுது. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒன் டே செம்மையாக அதாவது ரெய்னி டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நல்ல மழைக்காலம். அந்த அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக காலேஜ் லீவ் அந்த அன்றைக்கி. அப்போது ஜிமினும் வேலைக்கு போகலல்ல, ஸோ லீவுங்கனால நீங்கள் வந்துட்டு காஃபி போட்டு கொண்டு வரீங்க. ஜிமின்ட்டு கையில் நின்றுருப்பார். அப்போ அப்படியே அவர் கையில் போய் காஃபி கொடுத்துட்டு அவரை பேக்கில் ஹக் பண்ணிக்கிட்டு, பின்னாடி பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நான் இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ இல்லை, டெய்லியும் நீ பாட்டுக்கு காலேஜ் போய்ட்ற, அப்புறம் சாயந்தரம் தான் வர, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் பேசாமல் காலேஜே படிச்சுட்டு இருந்தா 2 பேரும் ஒன்றாந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அவரும் அதுக்காக ஃபெயிலாக படிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அது ஃபெயிலாம் அன்றைக்கி சாரா சொன்னா, நீ அங்கே இருக்க மாதிரி இருந்தால் எத்தனை வருஷம் வேணால் ஃபெயில் ஆகலான்னு. அந்த மாதிரி நானும் ஃபெயிலாகி கூட படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் சொல்கிறீங்க. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவரை. காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் அறக்க பறக்க கிளம்பி அவரை அனுப்பி விடணும். ஸோ பசங்களும் இருக்காங்க, ஸோ அவங்களே அனுப்பி விடணும் ஸ்கூலுக்கு. ஈவினிங் ஆச்சுன்னா அவங்கள மேய்க்கதே பெருசாக இருக்குது. ஜிமின்கிட்ட அதிகமாக நல்லா பேசக்கூட முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஜிம் இருந்தான் அப்படின்னா சுத்தமாக முடியறதில்ல மாமா. அவன் உங்ககிட்ட என்ன பேச விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் இப்போ மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு பேக்குக்கு. ஸோ நீங்கள் அவரோட ஹக்குள்ளே இருந்துட்டு தெரியல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச சேடாக வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் கேட்குறீங்க, நான் மட்டும்தான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ என்னை மிஸ் பண்ணல, அங்கே நல்லா கலராக பொண்ணுங்க சூப்பராக பார்த்துட்டு திரியிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செல்ல கோவம். அப்போது ஜிம் வந்துட்டு சரி ஓகே இந்தா, நான் உன்னை மிஸ் எல்லாம் பண்ணலை, பட் இந்தா அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறீங்க. அது இது ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. ஏமாம்மா நான் இங்கே தானே இருக்கேன், லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. ஆமாம் இப்போ தான் 2 பேர்த்துக்கு எல்லாமே மூஞ்சல் ஆடுது, லவ் லெட்டர் போவியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் அப்போ என்னது அப்படின்னு கேட்க, படிடி பிரித்து படிடி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிரித்து படிக்கிறீங்க. பார்த்தா அதே காலேஜில் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸராக வேலை இருக்கும்ல, ஸோ வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க வர சொல்லியிருப்பாங்க. அந்த லெட்டர் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டரு. மாமா நான் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அதே காலேஜ். நீ ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப நானும் மிஸ் பண்ணுறேன். அதனால் யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே ஹையர் ஸ்டடீஸ் இங்கேயே போட்டு விடலாம்னு பார்த்தா எந்நேரமும் உன் கூட இருக்க முடியாது, ஏன்னா நிறையா கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் உன்னை ப்ரொஃபஸர் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போது கிளாஸ் நடத்துகிற டைமை தவிர மற்ற எல்லா டைமும் கேபினில் என் கூட தானே இருப்பேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இப்படி தான் அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக ஒரு ஃபோன் அடிக்குது. நீங்கள் பண்ணிட்டான் இவன் வச்சு தாங்க முடியாதுன்னு அம்மா வீட்டுக்கு அனுப்புனா ஃபோனும் பண்ணிடுறான். நம்ம கொஞ்ச நேரம் ஒன்றாந்தா எனக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா மம்மி அப்படிங்கிறான். சொல்லுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல, மிஸ் யூ என்னை வந்து கூப்பிட்டு போ அப்படிங்கிறான். நீங்கள் நான் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன், நான் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ இன்னைக்கு அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் நான் தான் சொன்னேன்ல உன் அம்மா இப்படி தான், நான் இருக்கல வான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டிட்டு இருக்கிறாங்க. வெளியெல்லாம் மால்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க.
அவன் மம்மி வேணும்னு கேட்குறான். ஸோ இப்படி தான் அந்த டே நல்லா ஒரு மாதிரி பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அண்ட் ஜெமினும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்க்கு லெட்டர்லாம் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் ஜிம் அப்படின்னு கேட்க அவனை அக்கா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இனிமேல் அவன் அங்கே தான் இருப்பான், நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கண்ணா இல்லை அவனை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன், ஈவினிங் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அன்றைக்கி போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. ஜிம்மின்னு அப்படியே பார்க்குறாரு. இப்போ தான் இவனை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னான், இப்போது இவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். இவள் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்பியிருப்பார். நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போது அப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட் டே போயிருப்பார். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களை 10 மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி போகிறீங்க. போயிட்டு அங்கே ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல ஜாயின் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. வந்து பார்த்தா நீங்கள் படித்த கிளாஸ் வந்துட்டு இப்போ எம்டியாக தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே தான் போய் பார்ப்பீங்க. இப்போ கரண்ட் சீனுக்கு வந்துட்டீங்க. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு அந்த பேரை பார்த்துட்டு இருப்பீங்கள்ல. ஸோ நீங்கள் எழுதி வச்சது ஜிமின் வெட்ஸ் ஒயின் அப்படின்னு எழுதியிருப்பீங்கள, அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. ஸோ டக்குன்னு உங்களை பேக்லேருந்து யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அவரும் உங்களை பார்த்துட்டு வந்திருப்பார். ஸோ 2 பேரும் அப்படியே நின்றுட்டு ஹக் பண்ணுற மாதிரியே அந்த டிஸ்கை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்து இங்கே தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்த்து ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மைல். ஸோ அவரும் பகையில் கிஸ் பண்ணேன், நீங்களும் கண்ணத்தில் கிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன, வீட்டில் போனாலும் ரொமான்ஸு, காலேஜுக்கு வந்தாலும் ரொமான்ஸுன்னு சொல்லிட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது டியர். ஓகே, இந்த ஒன் ஷார்ட் நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷார்ட் வேணால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர். அண்ட் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சாரி. பாதி பேசுகிறது வந்துட்டு கேட்குதா இல்லை வெறுக்காத மாதிரி தான் வாயில் வருதான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே ரெக்கார்டர் அந்த இது மைக் ஆன் பண்ணிவிட்டு பராக பார்த்தா பேசுவேன். தட் மீன்ஸ் அந்த லைட் தரம் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு தான் பேசுவேன். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அந்த லைட்டை பார்த்துட்டு பேசுவேன். தலைவலி வந்துடுச்சு, ஐயோ சாமி. பட் நான் நல்லா தான் இருக்கேன், என் தலைக்கு தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வளர்த்திட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த கமெண்ட்டு செக்ஷனில் ஒரு வாட்டி நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி தள்ளி விட்டிங்கன்னா அங்கே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காமா. ஸோ அதை கொடுத்திங்கன்னா என் வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் அதை கொடுங்க. அந்த ஹைப்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொடுத்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைன்னா கூட வேணாம். ஓகேவா? வேறு என்ன, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பேசுகிறேன். ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் மை கிராக் வாய்ஸ். ஓகே, வேறு சொல்லடா.